நம்ம நேற்று பார்த்தோம். ஏற்ற வேளையில் ஆகாரம் தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உங்களுடைய கரத்தை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். சரிங்களா? அப்ப அவர் நன்மையினால் நம்ம திருப்தியாக்கு வரான். நீர் உமது முகத்தை மறைக்க அவைகள் திகைக்குமா? அவைகள் கூட தேவன் அவருடைய முகத்தை மறைச்சா மிருக ஜீவன்கள் எல்லாம் திகைக்குமா? திகைக்கும்னா ஐயோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு திகைக்குமா? ஆனா அவைகளை கூட அவர் என்ன பண்றாரு? அன்னத்திலுமே ஆகாரத்தை கொடுக்குறாராம். நீர் உமது முகத்தை மறைக்க அவைகள் திகைக்கும். நீர் அவைகளை சுவாசத்தை வாங்கினால் அவைகள் மாண்டு உங்கள் மண்ணுக்கே திரும்பும். அப்ப அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். எப்போதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபைன்னு போட்டிருக்கு. நமக்கும் மட்டும் இல்ல, மிருக ஜீவன்களுக்கும் அவர் கிருபை வேணும். ஆனா அவைகளை காட்டிலும் நமக்கு தேவன் அதிக கிருபை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நம்ம அவரை துதிப்பதற்காக, நம்ம அவரை ஆராதிக்கும்படியாக. அடுத்து சொல்லியிருக்கு, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தை புதுப்பிக்கிறீர். தேவனுடைய ஆவியை நம்ம இடத்துல அனுப்பும் போது சிருஷ்டிக்கப்படுமா? எல்லாமே அவருடைய அதான் பைபிள போட்டு வாசித்தோம்ல. அவன் மனுஷனை மண்ணினால் உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். அப்ப இந்த சுவாசம் தேவனுடையது, நாம் தேவனுடையவர்கள். அப்ப நாம் நம்ம அவரை மட்டும்தான் ஆராதிக்கணும், அவரை மட்டும்தான் துதிக்கணும், அவருக்கு மட்டும்தான் நம்ம முதலிடம் கொடுக்கணும். கொடுக்கும்போது நம்ம எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் நமக்கு உண்டாயிருக்கும். ஆமென்.